பொங்கல் திருவிழாவிற்காக பெரும் திரளாக வருகை புரிந்து அன்பையும் பண்பையும் முகத்திலே தேக்கி வைத்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே மாதிரி தொடர்ந்து நீங்க கை தட்டணும். இது ரிஹர்சல் தான் பார்த்துருக்கோம், இனிமேல் தான் முறையா பேச போறோம். ஆக இந்த பட்டிமன்றம் கௌமாரமடம் இணையதளத்திலும் வரும் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். கொங்கு வேளாளர் என்பவர் யார் என்று சொன்னால், உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். ஆக இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு, காய்கறிகள் இருந்து உடுத்துற துணி ஆடைகள் வரைக்கும் யார் தருகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது கொங்கு வேளாளர் தான். ஆக அவர்களுக்கு முன்னிலையில் நாங்க பேசுறோம் அப்படிங்கிறத எங்களுக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். பொதுவாகவே திருடனையும் கூட ஏனுங்க வாங்க உட்காருங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்குற ஒரே ஊர் எதுன்னு சொன்னோம்னா கோயம்புத்தூர் தான், இல்லைங்களா? கோயம்புத்தூர்ல மட்டும்தான் இந்த ஏனுங்க வாங்கங்கிறதெல்லாம் இருக்கும். அது கோவை சரலா நல்ல உதாரணம். ஆக இந்த செம்பகுல அறக்கட்டளை, செம்பகுளம் அப்படிங்கிறது கொங்கு வேளாளர்ல கிட்டத்தட்ட 40 குலம் இருக்கிறது. சேர சோழ பாண்டியர்கள் காலத்தில் இருந்து இன்று வரைக்கும் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகம் சுத்துது, ஆனா இந்த உலகம் சுற்றுவதை போன்றே ஏர் உழவனம் சுற்றுகின்றான் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும், இல்லைங்களா? அப்போ இதுல 40 குலம் இருக்கு. இதுல செம்பகுலத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. என்ன தெரியுங்களா? குழந்தை சாமி வேலப்பனினுடைய முழு அருளை பெற்றது யார் என்று சொன்னால் செம்பகுலம் தான். ஏன்னா அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை தான் நடத்துறாங்க. அவங்களுக்கு கட்டாயமா நம்ம சொல்லணும், இல்லைங்களா? பாசாறு, கருவூர், திருவெழுந்தூர், பரஞ்சேர்வெளி, பொங்கலூர், மணக்கடவு, நல்லூர், அவிநாசி, காஞ்சி கோயில், சத்தியமங்கலம், புலியூர், சம்பை, முசிறி, குளித்தலை, குடகு, குந்தாணி, இத்தனை ஊரிலும் செம்பகுளத்தோரினுடைய காணியூர் அதெல்லாம். இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கிறதும் கூட இறைவனோட அருள் தான். ஏற்கனவே சூட்சுமா இது இருக்கு. என்னோட ஊர் சத்தியமங்கலம் தான். சத்தியமங்கலத்தில் பிறந்து வளர்ந்ததுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆக ஆண்கள் எப்படி பக்தி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பண்பாடு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்திக்கு ஒருத்தன் மிகச்சிறந்த பண்பாடு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொந்தக்காரங்களை ஒரு மரியாதையா நடத்துறது, அதுவும் ஒரு பண்பாடு. கேட்டவங்களுக்கு இல்லைங்காம கொடுக்கறது ஒரு பண்பாடு. இதெல்லாமே ஒரு பண்பாடு தான். அடுத்தது பெண்களுக்கு பொறுமை மிகச்சிறந்த பண்பாடு. அந்த பொறுமை தான் இருக்குதா இல்லையான்னு தெரியல நமக்கு, இல்லைங்களா? இருக்குங்களா இல்லைங்களா? இல்லைங்களா? பாருங்க, அவர் பின்னாடி இருந்து இல்லைன்ட்டார். அவர் இல்லைன்னு இவர் சைகை பண்றாரு. உங்க வீட்டம்மா வந்திருக்கிறாங்களா? வரலீங்க. சரி சரி. அந்த தைரியத்தில் நீங்க இல்லைன்னு கை காட்டுறீங்க. ஆக பெண்களுக்கு பொறுமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா நாங்களே சொல்லக்கூடாதுல்ல. ஆக இவ்வளோ அழகான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு அன்றைய சூழல், இன்றைய சூழல், எல்லா சூழல்லையும் பக்தியிலும் பண்பாட்டிலும் ஆகச்சிறந்து விளங்குபவர்கள், இதுதான் ரொம்ப முக்கியம். ஆகச்சிறந்து விளங்குபவர்கள் ஆண்களா பெண்களா என்கின்ற இந்த தலைப்பை முதலில் தொடங்கி வைப்பதற்காக KPR கல்லூரியில் பணி செய்கின்றவரும், என்ன தெரியுங்களா, இவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. அதுல வேற பின்ன எந்த வரையும்ட்டு திடீர்னு கேட்பாங்க. அப்புறம் தான் தெரியும் மலையாளம் வேற. மலையாளம் தான் தாய்மொழி. தாய்மொழி மலையாளமாக இருந்தாலும் கூட தமிழிலே முனைவர் பட்டம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த பெண். போதுமாமா? இருங்க இருங்க உட்காருங்க. மதி, இவங்க பக்கத்தில் மதிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கவிஞரும் கூட. இதுவரைக்கும் ஒரு 6-7 புத்தகங்களை வெளியிட்டு சிறப்பித்திருக்கின்றார். இவருக்கு கீழே நிறைய ஒரு 10 பேர் இவங்க கல்லூரியில் பணி செய்கிறாங்க. ஆக எப்பொழுது அழைத்தாலும் அக்கா என்று மாறாத அன்புடனே அழைக்கின்ற அன்பு தங்கை அனுராதா, கவிஞர் பேராசிரியர் அனுராதா அவர்கள் இப்பொழுது
பக்தியிலும் பண்பாட்டிலும் ஆகச் சிறந்தவர்கள் ஆண்களே என்று பேசுவதற்காக வருகின்றார். உங்களுடைய பலத்த கைத்தட்டல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு தவழ்ந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் நறுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவிட சிந்தை நிற்க சிறந்தவளும் ஆகிய நற்றமிழ் நங்கையாம் தமிழன்னையை வழங்கி அவையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களை வணங்கி எமது ராஜமாதா நடுவர்கள் அவர்களையும் வணங்கி முன் வரிசையில் வீற்றிருக்கக்கூடிய எங்கள் அணி அண்ணன்மார்களை வணங்கி ஏன்னா அவங்களுக்காக தான் நாங்க பேச வந்திருக்கோம். அதானே நாங்க பேச ஆரம்பிக்கும் போதே எங்ககிட்ட சந்தேகத்தோட தான் கேள்வியோட தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. கோவிலுக்கு போனா என்ன கும்பிடுவாங்க நாங்கள் எல்லாம் பெண்கள் நீங்க நல்லா இருக்கணும்னு கும்பிடுவீங்க, குடும்பம் நல்லா இருக்கணும்னு கும்பிடுவாங்க, ஆனா நீங்க என்ன கும்பிடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நாங்க ஒண்ணுதான் கும்பிடுவோம். என்னது? இவ சீக்கிரமா கும்பிட்டு வெளியே வந்துடணும் கும்பிடுவோம். யாரு? ஏங்க அவங்க புடவை கடைக்கு போனாதான் லேட் ஆகும். நடுவரே அவங்க ஆப்போசிட்ல இருக்கிற அக்காவோட ஆரத்தை கேட்பாங்க. அப்புறமா எழுத்த வீட்டுல இருந்த அந்த பொண்ணு பக்கத்துல நின்று இருந்துச்சு, அது நல்லா வளையல் போட்டு இருந்துச்சு, அது வேணும்னு கேட்பாங்க. சாமி கழுத்துல இருந்து நெக்லஸ் வேணும்னு கேட்பாங்க. பாத்துக்கோங்கப்பா. நாங்க என்ன பண்றது? அது கீரணத்தை சார்ந்தவர்கள் அல்ல, வெளியூரில் இருக்கின்றவர்கள். அவங்க சொல்றேன், இவங்களை நான் சொல்றேன். அதனாலதான் நாங்க என்ன வேண்டிக்குவோம் அப்படின்னா, சீக்கிரமா என் மனைவி சாமி கும்பிட்டு வெளியே வந்துடணும் வேண்டிக்கும். சரிங்க, நான் ஏன் தலைப்புக்குள்ளார போயிடுறேன். இப்போ நம்ம பொதுவா இந்த 2 அக்காங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேத்துக்கு என்ன அப்படின்னா, பெண்கள் தான் பக்தியில் சிறந்தவர்கள் அப்படின்னு பேசுறதுக்காக, பக்தியிலும் பண்பாட்டிலும் சிறந்தவர்கள்னு பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நான் கேட்கிறேன், 18 சித்தர்கள் இருந்தாங்க, 18 சித்திகள் இருந்தாங்களா? ஒரு சித்தியே இன்னும் முடியாம. அதே மாதிரி நடுவர்களே 63 நாயன்மார்கள், 63 நாயன்மார்களே 62 பேர் நிக்கிறாங்க நடுவர்களே. எல்லாம் மரியாதையானவங்க எங்க ஆண்கள். காரைக்கால் அம்மையார் மட்டும் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க, நின்றுட்டு இருப்பாங்க, சாரி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானே அம்மையே அப்படின்னு அழைச்சாங்களாமா. அதனால எங்க ஆண்கள் அந்த 62 நாயன்மார்களும் அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்து உட்கார வச்சிருக்கிறோம். அதுதாங்க எங்க ஆண்களோட பக்தியும் பண்பாடும். நடுவர்களே மத்தியானம் சாப்பாடு செய்யற வேலையே இப்பெல்லாம் இல்லைங்க. அது சரி, ஆர்டர் போட்டு விட்டுறோம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ. நகை வேணுமா? கல்யாணத்துல போன வாரமெல்லாம் நான் மீசோட தான். எத்தனை ஒண்ணு அப்படின்னு கேட்டாங்க. 700 ரூபாய் மட்டும்தாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு ஒண்ணு ஆர்டர் பண்ணிருப்போம். பண்ணல நடுவர். இப்ப எல்லாமே டெக்னிக்கலா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா, பெண்கள் எல்லாம் வந்து முன்ன மாதிரி அரிசி மாவாட்டி உலக்கையில குத்தி எதுவுமே இல்லை நடுவர்களே, எல்லாம் ரெடிமேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படி இருக்கிற ஆண்கள் எல்லாம் அப்படியான்னு கேட்டீங்கன்னா, நமது பண்பாட்டை கட்டி காக்கிற பொறுப்பை, பாரம்பரியத்தை கட்டி காக்கிற பொறுப்பை யார வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஆண்கள் தான். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பேசின இந்த முக்கியமா இவங்க கொங்கு மக்களை பத்தி பேசும்போது சொன்ன முதல் வார்த்தை விவசாயம் இல்லைங்களா? ஆமா, உணவு இல்லைன்னா எதுவுமே இல்லைங்க. அந்த உணவை இயற்கை முறையில் நாம் எப்படி தயாரிப்பது, இயற்கையை எப்படி நேசிப்பது, உணவு விவசாயத்தை எப்படி செய்யணும்னு நமக்கு கத்து கொடுத்து 30 வருடங்களாக போராடிய ஒரு மனிதர் இருக்கிறார், ஒரு ஆண் இருக்கிறார், இயற்கை விஞ்ஞானி நம்மால். அவர் போயிட்டாரு. ஐயா 30 வருஷமா இருந்தாருன்னு சொல்றீங்க, போராடினாங்கன்னு சொல்றேன். பிபிசில அவர் ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. பேட்டியில கேக்குறாங்க, இந்த மண்டலத்திலேயே இந்த உலகத்திலேயே உங்களுக்கு பெருசா அதிசயமா தோன்றுவது எது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த பூமி தான் சிறந்ததுன்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா, இங்கே விழக்கூடிய எல்லாமுமே அப்படியே மக்கி போகும். ஆனா விதையை மட்டும் மண் என்ன பண்ணுது? வளர்த்தி மேலே கொண்டு வருகிறது. அதனால் இந்த பூமி தான் அதிசயமானதுன்னு சொன்னாரு. அப்படி இயற்கைக்காக போராடிய நம்மாழ்வார் இந்த பூமிங்க, இந்த பூமி நம்ம பாரம்பரியத்தை கட்டி காப்பாத்தி கொண்டு வந்தாங்க. சரி, நான் கேட்க ஒரே கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க எல்லாரும். நெல் வகைகள் எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட பாரம்பரியமா
இன்னைக்கு நம்ம கவுனி அரிசி, அந்த அரிசி, இந்த அரிசி, அந்த கஞ்சி குடிச்சா உடம்பு கம்மியாகும், இதை குடிச்சா சுகரே வராது, ரேஷன் அரிசி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் பேசுறோம் இல்லைங்களா? எத்தனை வகை நெல் வகைன்னு நமக்கு தெரியுதா? இது இவங்க 2 பேருக்கு நிச்சயமா தெரியாது. நீங்க தெரியாது. கேட்டு பாருங்களேன், அவங்க எல்லாம் டக்குன்னு பதில் சொல்லுவாங்க. அங்க கேளுங்க. தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா எத்தனை வகை நெல் வகைகள் நம்ம பாரம்பரியமா நம்ம வச்சிருந்தோம்? ஐயா 500 வகை வச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற வகைகள், கண்டுபிடிக்கப்பட்ட வகைகள் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 174 தான். எவ்வளவு? 174 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை கண்டுபிடிச்சவர் யாரு தெரியுங்களா? ஒரு ஆண். ஒரு ஆண். அவருக்கு வேற வேலை இல்ல, கண்டுபிடிச்சிருக்காரு. நெல் ஜெயராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. பேரு நெல் ஜெயராமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டுதோறும் ஒரு நெல் திருவிழா நடத்துறாரு. அப்படி நடத்தும் போது 2 கிலோ விதைகளை விவசாயிகள் எல்லாருக்கும் கொடுப்பாரு. சூப்பர். அடுத்த ஆண்டு இந்த விவசாயிகள் எல்லாம் வரும்போது, இதே நெல் திருவிழாவுக்கு வரும்போது 4 கிலோ விதைகளை அவங்க திரும்ப கொடுத்துட்டு போகணும். ஏன் அப்படின்னா, இந்த நெல் ரகங்கள் அனைத்துமே எல்லோருக்கும் போய் சேர வேண்டும்னு நினைச்ச ஒரு மனுஷனாலதான் இன்னைக்கு, அது ஒரு ஆணாலதான் இன்னைக்கு நம்ம 174 வகையாக இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம், கண்டுபிடிச்சிருக்கோம். நடுவர்களே, ஃபர்ஸ்ட் ஐ டோனர், முதல் கண் தானம் செய்தவர் யார் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த அம்மாவோட டீச்சர் வந்ததுல கேள்வி கேட்டுட்டே இருக்குது. இல்ல, கஷ்டமான கேள்வி இருக்கிறது. பாஸ் சொல்லிட்டீங்கன்னா நானே சொல்லிடுறேன். பாருங்க, அருமை சொல்லிட்டாரு. சக்தி வேலைன்னா பரிசு கொடுத்துருவாரு அவங்களுக்கு. கண்ணப்பருடைய புகைப்படத்தையும், நம்ம மதுரையை நீங்க கண் மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா கண்ணப்பருடைய புகைப்படத்தை அங்க வச்சிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஐ டோனர். அப்ப பாருங்க, ஒரு ஆண் தான் இந்த சமூகத்துக்கான மாற்றத்தையே கொண்டு வராங்க. புதுமையான சில விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே யாரு? நாங்க தான், ஆண்கள் தான். வாரியார் சொன்னாரு. நீங்க வாரியார் தான் சொன்னாரா அப்படின்னு சந்தேகம் கூட படலாம். ஆறி போன காப்பியும் அன்பில்லா மனைவியும். யார் சொன்னது இது? வாரியார். சரி சரி, அவர் சொல்லுவார் கட்டாயமா. ஆறி போன காப்பியும் அன்பில்லாத மனைவியும் ஒண்ணுதான். உள்ள வந்ததும் முதல் வேலை என்ன தெரியுங்களா? அம்மாவை எங்காவது அனுப்பிச்சுட்டுருவோம். மாமனார் வேண்டாம், மாமனார் வேண்டாம். கேட்டா என்ன சொல்லுவோம்? உங்க குலம் தலைக்கத்தான் நாங்க புள்ள வச்சு கொடுத்துருக்கிறோம்னு சொல்லுவோம். எங்க அண்ணனுங்களோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? இந்த அன்னிக்கு தான். ஏன் தெரியுங்களா? கேட்கும் போது அவங்க சொல்ற எல்லா காரணங்களும் என்ன அப்படின்னா, நாங்க உங்க குடும்பத்துக்காகவே பாடுபடுறோம், உங்க குடும்பத்துக்காக தான் எல்லாம் செய்யறோம், நீங்க எங்க கூட இருந்தா என்ன, இப்படியே தான் கேள்வி கேட்பாங்க. இவங்க கிட்ட இருந்து அம்மாவுக்காக ஒரு 500 ரூபாய் மறைச்சு கொடுக்குற வழி இருக்குது இல்லைங்களா? அந்த வழி இருக்கு இல்லையா? அது எப்பேற்பட்ட வழின்னு கேட்டீங்கன்னா, இவங்க புள்ள வைத்து கொடுத்த வழியை விட பெரிய. ஏன்னா அன்னைக்கு தெரியாம அண்ணன் காசு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. வாழ்ந்து முடிந்த பிறகு கொல்லி வைக்கிறதுங்கிறது சாதாரணமா இருக்கிற ஒன்று. நடுவர்களே, வாழும் போதே தள்ளி வைப்பது என்பது மிக கொடுமையானது. அத மருமகள்கள் நல்லா செய்யறாங்க. எங்க வீட்டுக்கு வந்த எல்லா மருமகளும் அப்படித்தான். அப்ப நீங்களும் அப்படிதான். நடுவர்களே, நான் எங்க அண்ணாணின்னு சொல்லிட்டேன், அண்ணன் சொல்லிட்டேன். அண்ணாணி பயங்கரமான அணியா இன்னைக்கு நின்றுட்டு இருக்குது. சொல்லிட்டு அரசியல் பேசக்கூடாதுன்னு வேற போர்டு வச்சிருக்காங்க. சரி. ஓ, இங்க அரசியல் பேசக்கூடாதா? அண்ணாணி இவங்களுக்கெல்லாம் ஒரே கேள்விதான். கோலம் போட தெரியுமா? கோலம் போட தெரியுமா இவங்களுக்கெல்லாம்? தெரியல நடுவர்களே. வீட்டுல எப்படி ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டி மாதிரி வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிக்கர் போட்டு விட்டோம். இந்த ஏறுதழுதல் ஒரு நிகழ்வு இருக்கும் நடுவர்களே. ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொன்னாதான் புரியும். அன்னைக்கு காலகட்டத்துல கொள்ளேற்று கோடு அஞ்சுவானி மறுமையுக்குள்ளா ஆயிரம் மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த காளையை அடக்க முடியாத ஒரு ஆண் மகனை திருமணமே செய்து கொள்ள மாட்டாள் பெண்ணுன்னு அன்னைக்கு பெண் அவ்வளவு வீரமா இல்ல. அது ஏங்க, காளை அடக்கணவங்க தான் கல்யாணம் பண்ணணும் இருந்ததுன்னா இன்னைக்கு முடியாது. எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆகும்? ஆனா நான் சொல்ல வர வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த பண்பாட்டை தவறாமல் கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடாக, மாநிலமாக நம்ம மாநிலம் இன்னைக்கு இருக்கு. அந்த பண்பாட்டை, அந்த பாரம்பரியத்தை நாம மதிக்கிறோமான்னு கேட்டா இல்ல. எப்ப ஜல்லிக்கட்டு வேணும்னு அன்னைக்கு குரல் கொடுத்ததே யாருன்னா
பசங்களை விட பொண்ணுக்கு தான் குரல் கொடுத்தாங்க. நடுவர்களே, அது உண்மைதான். ஆனா என்னன்னு கேளுங்க, கிரிக்கெட்டுக்கு கோடி கோடியா பணம் கொடுக்கிறோம். அண்ணா குண்டாதான் இன்னைக்கும் ஜல்லிக்கட்டுல பரிசு இல்ல. பிரீத்தி ஜிந்தா தான் வாங்குறது. சரியா? அந்த காசுக்காக தான் எங்க ஆண்கள் எல்லாம் போய் நிக்கிறாங்க. அண்ணாக்காக தான் போய் நிக்கிறோம் நினைச்சீங்களா? எங்க பாரம்பரியத்தை, எங்கள் பண்பாட்டை விட்டு கொடுக்க கூடாதுன்னு போய் நிக்கிறோம் இல்லைங்களா நடுவர்களே? அங்க நிக்கிறோங்க ஆண்கள். அது சரி. இதெல்லாம் விட்டு போட்டு பாருங்க அக்கா 2 பேரும் இந்த இன்னைக்கெல்லாம் நீங்க செய்தியில பார்த்து வந்திருப்பீங்க. இந்த ஒரு 2-3 அவங்கள பார்த்து கேளுங்க. அவங்களுக்கு இந்த 2-3 நாட்களாக செய்தியில நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. ஒரு சின்ன குழந்தைய எவ்வளவு துன்புறுத்தி கொன்றாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம கேட்டோம் இல்லைங்களா? அன்னைக்கு பாடல்கள் பாருங்களேன் எப்படி இருந்திருக்குதுன்னு. மண்ணுக்கு மரம் பாரமா, மரத்துக்கு கிளை பாரமா, கிளைக்கு தாய் பாரமா, பெற்றெடுத்த பிள்ளை தாய்க்கு பாரமா. இன்னைக்கு நீங்க அக்காங்கெல்லாம் வரும்போது சொல்லுவாங்க, கமலவதியார்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களோட பிரசவத்தை தள்ளி கொடுப்பதற்காக தலைகீழாக கட்டி இருந்தாங்க. நடுவர்களே, முதல்ல பேசும்போது எதுதான் பிரச்சனை? நீங்க முதல்ல பேச விட்டீங்க. அப்புறம் அது அருமையான ஒரு செய்தி தான். அவங்க சொல்ல போற செய்தி எல்லாம் நல்ல செய்தி தான், நான் இல்லைன்னு சொல்லல. இன்னைக்கு என்ன நிலைமைங்கிறத நான் கேட்கிறேன். குடிச்சிட்டு கிடந்த ஒரு தாய் குழந்தை என்னாச்சுன்னே ராமர் பிடிக்குமா உங்களுக்கு? நான் எந்த அரசியலும் பேசல. ஆனா ராமர் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கட்டாயமா. கம்பராமாயணத்துல நீங்க கைதேர்ந்தவங்க. குகன் ராமனை பார்க்கும் போது மீனும் தேனும் தந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. அந்த மீனும் தேனும் தரும் பொழுது சுற்றி இருந்த அத்தனை பேரும் சொன்னாங்களாம், மீனும் தேனும் எதுக்கு தந்திருக்கிறீங்க? ராமன் என்ன மீனை சாப்பிட போறாரா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு ராமர் சொன்னாராம், மீன் ஆழத்தில் இருக்கும், தேன் உயரத்தில் இருக்கும். இந்த இரண்டையும் கொண்டு வந்து தந்த அவனுடைய பக்தி தான், அந்த குகன் என்னும் ஆணின் பக்தி தான் எனக்கு பெரியதாக தெரிகிறது அப்படின்னு ராமர் சொன்னாராம். நீங்க ராமருக்கு எதிரி இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லிட்டு, ஆண்களுடைய பக்தியும் பண்பாடும் தான் இன்றைக்கும் பெரிதாக மதிக்கப்படுகிறது, போற்றப்படுகிறது. அவர்களால் தான் இவை நிலைநாட்டப்படுகின்றன என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.